புதிய உணவுகள் வேண்டான்னு சொல்லல, ஆனால் சாப்பிடக்கூடிய ஒரு விஷயத்திலும் நாம் சற்று அக்கறையோடு இதில் ஏதேனும் வணிகத்திற்காக வேறு பொருட்கள் சேர்க்கிறான்னு யோசிக்கணும். சர்க்கரை வேண்டாம் ரொம்ப நாளா சொல்லி இப்போ சர்க்கரையை நிறைய பேர் வந்து நிறுத்திருக்காங்க. அடுத்த சர்க்கரைக்கு அடுத்த சாய்ஸா எல்லாரும் யோசிக்கிறது வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி. அந்த வெல்லம் வந்து அந்த வெல்லம் நல்லா கரும்புல இருந்து தான் அந்த வெள்ளை சர்க்கரை வந்தது. சர்க்கரை வியாதிக்காரர்கள் எதையுமே எடுக்கக்கூடாது, கண்டிப்பா அது வெல்லமோ கருப்பட்டியோ எதுவும் வேண்டாம். ஆனால் மற்ற குழந்தைகளுக்கு வீட்டில் பயன்படுத்துறதுக்குன்னு நம்ம வாங்குறோம் அப்படின்னா அந்த வெல்லத்திலும் தேவையே இல்லாமல் ஹைட்ரேஸ் சேர்த்து தான் அதை வந்து ப்ளீச் பண்ணுறாங்க. மண்டை வெல்லம்னு சொல்லுவோம் நம்ம ஊரில். கொஞ்சம் உண்மையிலேயே கரும்பிலிருந்து எடுத்து நேரடி சர்க்கரைனா கண்ணங்கரேன்னு இருக்கணும், இல்லைன்னா காபி போடுற கலரில் கொக்கோ போடுற கலரில் இருந்தால் தான் அது ஒரு நல்ல வெல்லம். ஆனால் நமக்கு சந்தையில் கிடைக்கக்கூடிய அத்தனை வெல்லமும் பார்த்தீங்கன்னா அந்த சோடியம் ஹைட்ரோசல்ஃபேட், ஹைட்ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹைட்ரேஸ்ன்னு சொல்லுவாங்க, அது போட்டு ப்ளீச் பண்ணி தான் கொடுக்குறான். வெல்லம் தயாரிக்கக்கூடிய பல இடங்களில் நம்ம போய் பார்த்து கேட்டால் ஆர்கியூ பண்ணுவாங்க, இல்லை சார் அது போட்டால் தான் கரெக்டாக வரும். அப்படியெல்லாம் கிடையாது. ஆர்கானிக்காக வெல்லம் தயாரிக்கக்கூடிய இங்கே புளியங்குடியில் அந்தோணிசாமி கூட பண்ணுறாரு. அதில் அந்த ப்ரௌன் கலரில் கருமை நிறத்தில் நாம் வந்து வெல்லத்தை வாங்கி அதை பயன்படுத்தலாம். குழந்தைகளுக்கு கொடுக்கணும், இனிப்பு வந்து தேவை கொஞ்சம் போல வேணும், கொஞ்சமாக சர்க்கரை வியாதி இல்லாதவர்களுக்கு வேணும்னா அந்த வெல்லத்தை பயன்படுத்தலாம். கருப்பட்டியில் 80% மேலே வெள்ளை சர்க்கரையை கலப்படம் செய்கிறார்கள் என்பது வந்து ஆய்வில் தெரிய வருது. கருப்பட்டி வந்து 400 ரூபாய், இது 40 ரூபாய்க்கு கிடைக்குதுங்கிறதுனால சர்க்கரையை பாகிலேயே சேர்த்து பயன்படுத்தக்கூடிய ஒரு தன்மை பெரிய அளவில் இருக்குது. அப்போ நல்ல கருப்பட்டியை நேரடியாக அதன் பனை விவசாயிகளிடம் நேரடியாக வாங்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் உருவாக்கணும். சந்தைக்குன்னு வரும்போது அதில் இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் வருது. நம்ம ஒரு இனிப்பு வேணுமா, ஒரு தேன், இல்லை என்றால் கருப்பட்டி, அப்படி ஒரு பழக்கத்தை சிறு வயதிலிருந்தே நம்ம கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்படித்தான் நம் பழைய உணவுகள் இருந்துச்சு. இனிப்பு வெள்ளை சர்க்கரை வந்து 100-150 வருஷம். இந்த 150 வருஷத்துல தான் வெள்ளை சர்க்கரை எப்போ எவ்வளவு சந்தையில் கூட ஆரம்பிச்சதோ அதே அளவுக்கு நோய் கூட்டமும் கூடிக்கொண்டே இருக்கு. அது வந்ததுக்கு அப்புறம் தான் கூடுது. அப்போ அதை மொத்தமாக விளக்கணுங்கிற, எப்போவாது எடுத்துக்கொள்ளணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. மொத்தமாக விளக்கணுங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்குள்ள இருக்கணும். பழைய உணவுகளில் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா அந்த கருப்பட்டி, இனிப்பு வேணும்னா கருப்பட்டியோ தேனோ எடுத்துக்கொள்வது தான் உசிதமான ஒரு விஷயமாக இருக்கும். நண்பர்களே, சுவை அடிப்படையில் தான் வந்து இன்னைக்கு எல்லா சந்தை வந்து பிடிக்க ஆரம்பிக்கிறதே சுவையை வைத்து தான். ஆனால் அந்த சுவை அடிப்படையில் தான் நம்மளுடைய உடல் இயக்கமே இருக்கிறது என்பது நம்ம நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறது இல்லை. சித்த மருத்துவமோ ஆயுர்வேதமோ எல்லாம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி சொல்றது சுவை அடிப்படையில் உங்க உணவை வைத்துக் கொள்ளுங்க. திரும்ப திரும்ப இப்ப வலியுறுத்தி சொல்றது இனிப்பையும் உப்பையும் குறைத்துக் கொள்ளுங்க. இனிப்பு உப்பும் குறைத்து கசப்பையும் துவர்ப்பையும் கூட்டக்கூடிய ஒரு பழக்கத்தை இனிமேல் எடுத்துக்கொண்டாலும். ஒவ்வொரு சுவைக்கு பின்னாடியும் மருத்துவ குணம் இருக்கு. ஆனால் 40 தாண்டுகிறோம் என்றாலே இனிப்பையும் உப்பையும் குறைச்சிக்கணும், கசப்பையும் துவர்ப்பையும் ஏதாவது ஒரு வகையில தினசரி. நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க எத்தனை பேர் தினசரி கசப்பு சாப்பிட்டுருப்போம்? இருக்காது. கசப்பான உணவுலேயே சர்க்கரையை போட்டு, பாவக்காய் பொரியலே சர்க்கரையை போட்டு வெல்லத்தை போட்டு அதை வந்து நல்ல ஜாங்கிரி மாதிரி ஆக்கி சாப்பிட்ற பழக்கம் தான் நம்மகிட்ட இருக்கு. ஆனால் கசப்பு சுவைக்கு பின்னாடி தான் அத்தனை மருத்துவ குணங்களும் ஒளிந்திருக்கிறது. ஏன் நிலவேம்பை கொண்டாடுகிறது சித்த மருத்துவம்? அதனுடைய கசப்பு தான். அந்த நிலவேம்பினுடைய கசப்புக்கு பின்னாடி ஒளிந்திருக்கக்கூடிய ஆண்ட்ரோகிராஃபினும் பானிகுலேட் ஏ பி இந்த சத்துக்கள் தான் வைரஸ்களினுடைய பெருக்கத்தையே குறைக்கிறது, ஈரலை பாதுகாக்க வைக்கிறது, சர்க்கரை வியாதியை கட்டுப்பாட்டில் வைக்கிறது. அப்ப தினம் தினம் நம்ம கசப்பு சேர்க்கணுமா வேண்டாமா? தினம் நிலவேம்பு கஷாயம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் தினம் பாவக்காய் சாப்பிடலாம், தினம் கோவக்காய் சாப்பிடலாம், தினம் வெந்தயம் சாப்பிடலாம். கசப்பு சுவையுள்ள ஏதாவது ஒரு உணவு தினசரி நம் உணவில் இடம்பெற்று கொண்டே இருக்கணும். அத்தனை ஆய்வுகளும் வலியுறுத்தி சொல்றது கசப்பும் துவர்ப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சத்துக்கள் தான் பல வகையில நம்ம நோயை வந்து சீராக்குறது. புதியவர்கள் நிறைய இருக்கீங்க. மாலை ஆனா சித்த மருத்துவத்தில் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் மாலையில் சாப்பிடக்கூடிய கடுக்காய். அந்த கடுக்காய் எதற்கு வலியுறுத்தி சொல்றோம்னா அதுல விஞ்சி இருக்கிறதுல 6 சுவையும் உள்ளது கடுக்காய். 6 சுவையும் உள்ள கடுக்காயில விஞ்சி இருப்பது என்னன்னு பாத்தீங்கன்னா துவர்ப்பும் கசப்பும் தான். அதனுடைய பல மருத்துவ குணங்களுக்கு அந்த கசப்பும் துவர்ப்பும் தான் காரணமா இருக்கு. நம்ம நினைக்கிற மாதிரி அது வெறும் மலம் கழிவதற்கான, நிறைய பேர் நினைச்சிருக்காங்க கடுக்காய் சாப்பிட்டா நல்லா ஆய் போகும், நல்ல மலச்சிக்கல் தீரும் என்று. அப்படி இல்லை, மலம் நன்றாக கழியும். ஆனால் நம்ம உடலினுடைய 3 தோடங்கள் சொல்லுவோம், வள்ளுவர் சொன்னது, வலி அழல் ஐயம், 3ஐயும் சீரா வைத்துக் கொள்வதற்கான சத்துக்கள் அதுல கடுக்காயில நிறைந்திருக்கிறது. மாலை நேரத்தில் அந்த 1/2 ஸ்பூன் கடுக்காய் பொடியை சாப்பிட்றது, அல்லது அதே கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் 3ம் சேர்ந்த திரிபலாவை எடுத்துக்கொள்வது,
இந்த மாதிரி நம்முடைய பழக்கம், அந்த 6 சுவையில் அந்த பிரதானமாக இருக்கிற கசப்பும் துவர்ப்பும் உள்ள விஷயத்தை நாம் சேர்த்து கொள்ள தான் நமக்கு சவால்களாக இருக்கக்கூடிய இந்த சர்க்கரை, இரத்த கொதிப்பு, புற்றுநோய்கள் பிடியிலிருந்து கொஞ்சம் நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம். பழைய உணவுகளில் ஒவ்வொரு உணவுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அக்கறையும், அந்த உணவு எப்படி தயாரித்தார்கள், அந்த உணவு என்ன மாதிரி பயன்படுது என்று உற்று பார்க்க பல ஆச்சரியங்கள் வருது. அவல் எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அவல் அப்படின்னாலே குசேலன் வந்து கிருஷ்ணருக்கு எடுத்துட்டு போனாரு, அந்த காலத்திலே நமக்கு அவல் இருந்தது, இந்த செய்தி நமக்கு தெரியும். ஆனால் அவல் பற்றி யோசிச்சு பார்த்தா இன்றைக்கு அது அவலுடைய உலகம் மிக பெருசு. ஃப்ளேக்ஸ், இந்த ஃப்ளேக்ஸுங்கிறது வந்து கெலாக் அப்படிங்கிற ஒருத்தருடைய பேட்டன்ட் இது ஃப்ளேக்ஸ். அவன் வந்து முதல்ல கார்னில் உருவாக்கினான், அப்புறம் ஓட்ஸில் உண்டாக்குனாங்க. உலகம் முழுக்க தயார் நிலையில் இருக்கக்கூடிய உணவு உலகம் வந்து 1800-700களுக்கு அப்புறம் வந்து அந்த ஃப்ளேக்ஸ் வந்துச்சு. ஆனால் நம்ம ஊர் அவல் வந்து அதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நாம் அந்த அவல் செய்து வைத்திருக்கிறோம். அந்த அவலினுடைய குறிப்புகளை எல்லாம் பார்த்தோன்னா எங்களுடைய சித்த மருத்துவத்தில் நாங்கள் படிக்கும்போது வரும். மற்றதுக்கெல்லாம் வந்து பூணுள்ள உலக்கையை வைத்து இடிப்பார்கள். ஒரு அமுக்குறாங்கிழங்கை உடைக்கணும் அப்படின்னா அந்த அமுக்குறாங்கிழங்குக்கு உலக்கை வைத்து இடிப்பதற்கு வந்து மர உலக்கையில் கீழே ஒரு பூண்டு இருக்கும், இரும்பு பூண்டு இருக்கும். ஆனால் அரிசி அவல் செய்யும் போது அந்த அரிசி அவலுக்காக நெல்லை குத்தும் போது அதில் கூட வந்து ரொம்ப சூடு வந்ததுன்னா அந்த நெல்லினுடைய தன்மை குறைஞ்சிரும், அதனுடைய மருத்துவ கூறுகள் குறைந்துவிடும் என்று பூணில்லாத உலக்கைகளில் இடிச்சிருக்காங்க. அவ்வளவு சிறப்பாக நம் சமூகம் அவலை செய்து வைத்திருந்தது. வீட்டில் எல்லார் வீட்லேயும் அவல் வந்து ஒரு சேமிப்பு பொருளாக இருக்கும். ஒரு 60 வயதை ஒட்டியவர்களுக்கெல்லாம் தெரியும், வீடுகளில் அவல் சேமித்து வைத்திருந்தது. வீட்டுக்கு போனால், யார் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் ஒரு கைப்பிடி அவல் எடுத்து டவுசர் பாயில் போட்டுட்டு அதை வாயில் போட்டு சாப்பிட்டுட்டு போனதும், அந்த அவல் வெறும் அவல் பச்சை அவலை வாயில் போட்டுட்டு ஒரு கருப்பட்டி துண்டதை சாப்பிட்டுட்டு போன காலம் எனக்கு உண்டு, எனக்கு நினைவுகள் உண்டு. ஆனால் இன்னைக்கு அவல் அப்படின்னா அது மறந்தே போயிடுச்சு. ஒரு ரெடி டு குக் அப்படிங்கிற அடிப்படையில் உள்ள ஒரு உணவு தான் அவல். இன்றைக்கு எத்தனை பாரம்பரிய அரிசிகள் இருக்குது. சிகப்பரிசி இருக்குது, கருப்பு கவுனி அரிசி இருக்குது, மாப்பிள்ளை சம்பா அரிசி இருக்குது, தூயமல்லி சம்பா அரிசி இருக்குது. இந்த அரிசிகளில் நாம் அவல் செய்து வீட்டில் வச்சு அந்த அவலை ஒரு உப்புமாவாகவோ இல்லை என்றால் அந்த அவலில் ஏதாவது உடனடியாக சிற்றுண்டிகள் தயாரிப்பதற்கு ஆகச்சிறந்த உணவு அவல். அதில் என்ன பலன் கிடைக்கிறதுன்னு பார்த்தோன்னா, அந்த நெல்லினுடைய தவிட்டில் இருக்கக்கூடிய சத்துக்களும் அந்த அவலில் சேமிக்கப்படும், உடனடியாக தயாரிக்க முடியும். அதோடு சேர்ந்து உடனடியாக உடலுக்கு எனர்ஜி தேவைப்படக்கூடிய, ஒரு ஆற்றல் தேவைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாத்திலும் அவல் ஆகச்சிறந்த ஒரு உணவாக. அவ்வளவு அவல் ரகங்கள் நம்ம ஊரில் இருந்திருக்கு. அந்தந்த ஊர்களில் அந்தந்த ஊரில் விளையக்கூடிய அரிசிகளை அவலாக அடித்து வைத்திருக்கிறார்கள். அதே நாஞ்சில் நாடன் தான் எழுதுவாங்க. எழுதும்போது அவர் சொல்வார், 4 நாளி நெல் கொடுத்தா 1 நாளி அவல் கொடுக்கக்கூடிய ஒரு பாதியீடு. பாரதியார் காலத்துலேருந்து அது சொல்ல, பாதியீடு பங்கு பண்ட மாற்று, நீ 4 நாள் இது கொடுத்தீங்கன்னா 1 நாள் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் நம்மகிட்ட இருந்துச்சு. இன்னைக்கு அதெல்லாம் மறந்துட்டோம். அந்த அந்த மாதிரி அவல் சாப்பிடக்கூடிய பழக்கம் மறந்துருக்கிறது. ஓட்ஸ் ஃப்ளேக்ஸ் சாப்பிடவா சார், ஓட்ஸ் சாப்பிட்டா உடம்பு இளைக்குமாமே அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஓட்ஸ் ஃப்ளேக்ஸ் சாப்பிட்டு உடம்பு இளைக்குதுன்னு எங்கேயும் ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு ஸ்டடி இல்லை. நிறைய விளைஞ்சுது, குதிரைக்கான உணவு அது, குதிரைக்காகத்தான் அவன் ஓட்ஸை தயாரித்து வச்சுருந்தான். குதிரை சாப்பிட்டது போக மீதி நிறைய இருக்குது, எங்கேயாவது விற்கணுமே அப்படின்னு நினச்சோடனே இந்தியாவில் நிறைய கழுதைங்க வந்து எப்படியாவது எடையை குறைக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வித்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஊரில் வந்து அவ்வளோ அவலையும் கொண்டு வந்து அந்த ஓட்ஸ் அவலை கொண்டு வந்து சேர்த்தார்கள். நமக்கு நம்ம ஊர் அவல் போதும், நம்ம ஊர் சம்பா அரிசி அவல் போதும், நம்ம ஊர் தூயமல்லி சம்பா போதும், நமக்கு ஊர் கருப்பு கவுனி அரிசி அவல் போதும். அந்த அவலை நம்ம பயன்படுத்தலாம். நம்ம உள்ளூரில் இருக்கக்கூடிய உணவுகளின் மீதான ஒரு தீர்க்கமான பார்வையும் அதில் இருக்கக்கூடிய அறிவியல் கூறுகளை யோசிக்கக்கூடிய தன்மையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. வெளிநாட்டு பழங்கள், வெளிநாட்டு காய்கறிகள், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய உணவுகள் மீதான பார்வை கூடிக்கொண்டே இருக்கு. திரும்ப திரும்ப அந்த சந்தை மிக சாதுரியமாக சமூக ஊடகங்கள் வழியா நம்ம சட்டை பைக்குள்ளே வந்துடுது. 10 வருஷத்தை விட இப்போ இருக்கிற 10 வருஷத்துக்கு முன்னாடி இவற்றையெல்லாம் பெரிய பெரிய விளம்பரங்கள் வந்துச்சு. பெரிய பெரிய ஆளுமை மிக்க மனிதர்களை வச்சு இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு வெகு இலகுவா சோசியல் மீடியா மூலமாக அத்தனை குப்பை உணவுகளும் நம்ம வீட்டுக்குள்ளேயே வருது. நமக்கே தெரியாத விஷயங்களை நம்ம வீட்டு பிள்ளைங்கள் இதெல்லாம் தெரியாதா அவங்களுக்கு, இதெல்லாம் வந்திருக்கு தெரியுமா? சோசியல் மீடியாவில் பார்த்து பார்த்து அதை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து அந்த குப்பை உணவுகளை கொட்டக்கூடிய தன்மை. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சோசியல் மீடியா நிறைய அறிவியலை, நம்ம நிறைய விஷயங்களை நமக்கு உடனடியாக வருதுன்னு ஒரு பக்கம் சந்தோஷம் இருக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் பல்வேறு குப்பைகளையும் பல்வேறு குப்பை எண்ணங்களையும் நமக்குள்ளே கொண்டு வந்து விடுது. நெக்ஸஸ் என்று ஒரு புத்தகம்,
யுவான் உராரி எழுதிய புத்தகம், நாகலட்சுமி சண்முகம் அவங்க தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த அம்மா மிக அழகாக ஒரு வரியை எழுதுறாங்க. ஜனநாயகத்திற்கு எதிரான முரட்டு வன்முறை என்று எழுதுவார்கள். சமூக ஊடகத்தின் மூலமாக வரக்கூடிய செய்திகளை ஜனநாயகத்திற்கு எதிரான முரட்டு வன்முறை என்று, நம்முடைய சிந்தனையவே மழுங்கடித்து இது சரியா தவறா, இது உண்மையா பொய்யா என்று யோசிக்க முடியாத அளவுக்கு அந்த செயற்கை நுண்ணறிவு நிறைய குப்பைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கு. வெறும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயே இந்த பாடுபடுறோம். இப்போ குவாண்டம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது. மனிதன் யோசிக்க முடியாத அளவுக்கு யோசனையை அந்த அறிவியல் யோசித்து நம் மனசுக்குள்ள தேவையில்லாத விஷயங்களையோ, வணிகம் எதை முடிவு செய்யணுமோ அதை கொண்டு வந்து கொடுத்துரும். இதுதான் நல்லது, இதுதான் மிகச்சிறப்பு, இதுதான் சரியானது, இதை நீ தேடி பிடித்து வாங்கி சாப்பிட்டால் மட்டும்தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும்னு அந்த குப்பை உணவுகள் வரும்போது இவையெல்லாம் வழக்கொழிந்து போய்விடக்கூடாது. இவையெல்லாம் என்ன காரணத்துக்குன்னே தெரியாமல் போயிடும். நாம் தான் அதை அந்த மரபை கடத்த வேண்டும். நம் வீட்டு பிள்ளைகள்கிட்ட, நம் நண்பர்கள்ட்ட இது குறித்த உரையாடல் மட்டும்தான் அவற்றை வலியுறுத்தி வைக்கும்.